உங்கள் இருவருக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதே இல்லையா? இல்லை, ஒரு பிரச்சனையில் கருத்து முரண்பாடுனா நல்லா விவாதிச்சுக்குவோம், காரசாரமாக விவாதிச்சுக்குவோம், காயம்படாது. அதனால் கருத்து ஒரு நிலைப்பாட்டில் மாறுபட்ட அனுபவம் தான் பேசிக்க வேண்டியது தான், விவாதிக்க வேண்டியது. ஒளிச்சு மறைச்சி பேசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை பேசிக்கலாம். நம்ம அமைப்பிலே விவாத சுதந்திரம் உண்டு, அது பேசிக்கலாம். தனியாகவும் பேசிக்கலாம், கமிட்டிலையும் பேசிக்கலாம். அது மாதிரி அதில் பொதுவாக பெரிய அளவுக்கு கருத்து முரண்பாடு வந்ததில்லை. சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்ததெல்லாம் இல்லை? அப்படியெல்லாம் இல்லை, அப்படி எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இருந்ததில்லை. அது ஒரு வித்தியாசமான தோழமை தான். தோழமை என்பது சொல்லிட்டு பார்த்துட்டா சொல்லுங்க. இல்லை, நேராகிட்டு எனக்கு நம்ம சங்க இலக்கியத்திலே இருக்குது. தோழமை என்பது ரொம்ப உயர்ந்த உறவு. அது பாரியை கொண்டு விடுறானுங்க போரில். பாரி மன்னரை 2 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு இருங்கோவேல்கிட்ட கபிலர், பாரியின் நண்பர், போகிறார். அவர் அறிமுகப்படுத்தும் போது, இந்த பிள்ளை 2 பிள்ளைகளை அறிமுகப்படுத்தும் போது, இவர் யார் என்குவை ஆயின், இவரே ஊருடன் இரவலர் கழித்து தேருடன் முல்லைக்கு ஈந்த படுமணியான கோமான் பாரியின் மகளிர். நான் யார்? தந்தை தோழன். இவங்க தந்தை தோழன். எப்போ சொல்ல தோழமை எப்படி இருக்கு பாருங்க. அதாவது பாரிக்கு கபிலர் தோழன். இந்த தமிழ் சொல் அருமையானது, இந்த தோழமை உறவு. அதுபோல் நிறைய பழமொழியிலே உயிர் காப்பான் தோழன்னே ஒன்று இருக்குல்ல. அந்த தோழமை உறவுகளோடு அது உண்மையான அர்த்தத்தோடு நம்ம பேசும்போது கருத்து முரண்பாடு வந்தாலும் இணங்கிக்கலாம். அது நிரந்தர பிணக்காகவும் பகையாகவும் அது நம்ம கோஷ்டி சேர்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் இப்போ ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடு எப்போது வந்துச்சுன்னா அது பூசலாக ஒரு உள்பகையாக மாறுறதில்லை. அதனால் இணங்கி போயிடுறது. சரிதான். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா.